ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிறது ஒண்டர்ஃபுல் டெக் தமிழ் சேனல். டுடே நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான லைஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக வச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் முதல் லிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க லேயரு மற்ற அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி இமேஜ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ லேயர் எப்படி டவுன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேயர் லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழன் டெக் வெப்சைட்டில் போகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா நம்ம கைன்மாஸ்டர் பற்றி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருப்போம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த தமிழ் டெக்ஸ்ட் முடிகிற இடத்துல கீழே டவுன்லோட் லிங்க் வரும். அது 35 செகண்ட் வெயிட் பண்ணணும். ஸோ அந்த 35 செகண்ட் வெயிட் பண்ணி கீழே டவுன்லோட் லிங்க் வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன சைஸில் வீடியோ கட் அதை செலக்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1.1 இந்த கிராப் டைப் இந்த ஸ்டேட்டஸ் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ மீடியாவில் போய் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் செட் பண்ணியிருக்கேன் 30 செகண்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேயர் ஆட் பண்ணுங்கள். ஸோ சாரி நம்ம ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம லேயர் தான் ஃபஸ்ட் ஆட் பண்ணணும். நம்ம இன்றைக்கி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்து லேயர் ஆட் பண்ணிடலாம். ஸோ லேயரை ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ணுவோம். நம்ம எப்போயுமே பார்த்திங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு லேயர் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு லேயர் ஆட் பண்ணிட்டு அடுத்து இமேஜ் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இமேஜ் ஆட் பண்ணிட்டு இமேஜை பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுங்கள் கரெக்டாக அந்த ஹரிசன் பாக்ஸ்குள்ளே வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இமேஜ் 30 செகண்ட்க்கு ஆட் பண்ணிடுங்க. ஸோ இமேஜ் இப்போ கிளிக் பண்ணி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணால் பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும். ஸோ போய் நான் எல்லாத்துலேயும் சொல்லிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் கைன்மாஸ்டர் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் உங்களுக்கு அந்த பிளண்டிங் ஆப்ஷன் ஒர்க் ஆகாது. ஏன்னா அதில் பே பண்ண சொல்ல அமௌண்ட்டு. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கிராக்கர்ஸ் தான் தந்திருக்கேன். நீங்கள் அதில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அமௌண்ட் பே வந்து கேட்காது. இப்போ நம்ம வந்து பிளண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் கொடுத்தா போதும், இப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் எனபிள் ஆயிரும். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ கரெக்டாக ப்ளே ஆகுது. நெக்ஸ்ட்டு இதோட ஒரு பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த பிஎன்ஜி இமேஜ் தான் நம்ம இன்றைக்கி ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த சைடு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிங்களோ உங்களுக்கு தேவையான சைடு வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம இன்னொரு டூப்ளிகேட் லேயரை எடுத்துக்கலாம். சைடில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி கீழே டூப்ளிகேட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டூப்ளிகேட்டு கீழே ஆட் ஆகிடும். அதை அப்படியே தூக்கி இந்த சைடு வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிஎன்ஜி இமேஜும் 30 செகண்ட்க்கு ஆட் பண்ணிடுங்க. 2 இமேஜும் 30 செகண்ட்க்கு ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சாங் வேணாம், உங்களுக்கு வேறு சாங் ஆட் பண்ணணும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மேலே வால்யூம் பட்டன் இருக்கும், அது ஃபுல்லாக டவுன் பண்ணிடுங்க. ஃபுல்லாக டவுன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஆடியோவில் போய் உங்களுக்கு வேணுங்கிற உங்கள் ஃபைல் மேனேஜருக்கு வேணுங்கிற சாங் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சாங் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சாங் வேணும்னா அதில் போய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே ஒரு ஏரோ பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரீசெண்டாக எடிட் பண்ணதை கிளிக் பண்ணி ஷேர் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ ஷேர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெசல்யூஷன் 1080 பிக்சலே வச்சுக்கோங்க. நான் இந்த லேயரோட காப்பி ஆகிட்ட ஏற்கனவே ஒன்று இருக்குனால நான் 720 பிக்சல் வச்சுக்கிறேன். ஸோ பிட்ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080 பிக்சல் வச்சோன்னே டிஃபால்ட்டாக வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதே வச்சு எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன். மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் நான் ஃப்ரீ டைமில் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும்
எடிட்டிங்கில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் தந்திருக்கேன், அதில் கால் பண்ணுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா எனக்கு மார்னிங் ஒரு 10 o'clock மேலே கால் பண்ணுங்கள், அப்போ தான் ஃப்ரீயாக இருப்பேன். அப்போ எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு ஷேர் எப்படி பண்ணணும்னா மேலே ஷேர் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி நீங்கள் சோஷியல் மீடியாவும் அப்லோட் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.